யாழ்குடா நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக பெய்த மழை வலி வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களையும் விட்டு வைக்கவில்லை. 3 தசாப்த கால யுத்தத்தினால் தமது தாய் நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி முகாம்களில் வாழும் மக்களின் நாளாந்த வாழ்க்கைக்கு குடாநாட்டில் பெய்து வரும் மழை சவாலாக மாறியுள்ளது. 1990ஆம் ஆண்டு வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி நிலையங்களில் சுமார் 266 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பெயரளவில் நலன்புரி நிலையங்களில் வாழும் இந்த மக்கள் குடாநாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாங்கள் 90ஆம் ஆண்டு வருகிட்ட நாங்கள் இப்போ 24 வருஷம் இனி எங்களால் இங்கே இருக்கிறாது. எங்களுக்கு எங்களோட சொந்த இடத்துக்கு தான் விட வேணும். பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனை வருத்தங்கள் வருது. மழை பெய்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழங்கால அளவில் தண்ணி இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் கஷ்டம், பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் கஷ்டம். காணல் நீராகவும் கனவாகவும் மாறியுள்ள மீள்குடியேற்றம் தமது வாழ்வில் நனவாக வேண்டும் எனவும் நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்கள் அங்கலாய்கின்றனர். எங்களுக்கு ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யும் எங்களுக்கு ஊரை விடணும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண எங்களுக்கு ஒரு உதவி உண்டு செய்யுங்கன்னு சொன்னால் நன்றியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு இது உதவி ஒன்றும் செய்கிறையில் இப்படியே இருந்து சாகுறோம். நாங்கள் எங்களுக்கு எப்போ எல்லாம் பதிஞ்சு கொடுத்தாலும் ஒன்றுமே தாரதில்லை. தாய் நிலத்தில் வசதிகளுடன் வேர்விட்டு உற்றார் உறவினர் சூழ வாழ்ந்த வலிகாமம் வடக்கு மக்களின் அகதி வாழ்க்கை எப்போது முற்றுப்பெறும்? சீரற்ற வானிலையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி நிலையங்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா?